ஹாய் ஆர்மிஸ், 안녕하세요. நான் உங்கள் மேகு பிடிஎஸ் தமிழ் ஆர்மி கேர்ள். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னை மாற்றும் காதலே பார்ட் 2 போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல அப்படியே பாஸ் பண்ணிட்டு கதை சொல்லிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். என்னன்னா, யூனா அண்ட் ஜிமின் வெட்டிங் ரிங் போட்டதுக்கப்புறம் ஜிமின் யூனாவை எங்கே கிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து அப்படியே கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சரை அள்ளி தெளிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் போக பக்கிங்களா, உங்களை நம்பி நான் ஒரு எஃப்எஃப் போட்டால் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கூட சொல்லாமல் அக்கா நல்லா பண்ணுறீங்கக்கா, அக்கா சூப்பராக இருக்கா, இது மட்டும் சொல்கிறீங்க. புரியுது. அந்த கமெண்ட் பண்ணுறதுக்கே பெரிய மனசு வேணும். ஸோ 50 பேர் பார்த்தா ஒரு 10 பேராவது கமெண்ட் பண்ணும்போது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அதை வந்து யாருமே ஆன்சர் சொல்லலை அப்படின்னும் போது லைட்டாக வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இட்ஸ் ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஆன்சர் சொல்லிடுறேன், ஓகேயா? ஸோ பார்ட் 3ல் வந்து நான் அந்த ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதான் பார்ட் 3. ஆன்சர் சொல்லலாமா? என்னன்னா, ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா யூனாவுக்கு வெட்டிங் ரிங் போட்டதுக்கப்புறம், யூனாவும் வெட்டிங் ரிங் ஜிமினுக்கு போட்டதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஜிமின் நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஒய்ஃபை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிமின் வந்து அழகாக யூனா ஃபேஸை வந்து 2 கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதட்ட அப்படியே ஜிப் பண்ணிவிட்டு எங்கே இவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் நிற்கிறீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமின் பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப மெமரபுளாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதை கண்டிப்பாக ஒரு சோல்மேட்டோ இல்லை நம்ம மனசார லவ் பண்ணுறவங்க கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம யூனாக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்காது, கண்டிப்பாக நான் அவளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை ரூயின் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ஜிமின் மனசில் நினச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூனாவோட 4 வந்து பச்சக்குன்னு வந்து ஒரு கிஸ்ஸாக போடுறாரு. அப்படியே யூனாவுக்கு வந்து 4 கிஸ் பண்ணதும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கண்டிப்பாக லிப்ஸில் தான் கிஸ் பண்ண போய், ஏன்னா வந்து உங்கள் மைண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பாய் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எடுத்து வச்சு முத்தம் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த 4 கிஸ்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஓகேயா? முன்னாடி பார்ட் 1 ரீகேப் பார்த்துலாமா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக உங்கள் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. அப்போ தான் உங்களை பார்த்து உங்கள் அழகில் மயங்கி பைப்பில் தொப்பக்கட்டின்னு சேரை விட்டு கீழே விழுந்து, சேரை விட்டு வழுக்கி விழுந்து, அப்புறம் ஏதோ பெண் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் வியர்டாக சிரித்து சமாளிச்சுட்டு இருந்தார் இல்லையா ஜிமின்னு. அப்படியே வந்து அங்கே பார்ட் 2 முடித்தோம். ஸோ பார்ட் 3 என்னை மாற்றும் காதலே. ஸோ என்னை மாற்றும் காதலே பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, மீட்டிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் க்ரீட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு உட்காடுறாங்க. அவங்கவுங்க சீட்டில் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் வந்து வேங்க சொல்கிறாரு, மிஸ் மின்யூனா நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஒரு சின்னதாக ஸ்மைலோட தலையசைச்சிட்டு, ஹாய் ஹலோ, ஐம் யூனா, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆஃப் X&X மேனுஃபேக்சர்ஸ். ஸோ என் டீமோட ஐடியா என்னென்னா அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே வந்து மீட்டிங்கில் அதை வந்து கவனமாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிமின் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, பைபிளில் ப்ரெசன்டேஷனை கவனிக்காமல் ப்ரெசன்ட் பண்ணுற பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காரு. இன்ச் பை இன்ச்சாக உங்களோட லிப்ஸில் இருந்து, காற்றுப்பட்டு ஆடுற ஹேர்ல இருந்து, அப்படியே நீங்கள் மெதுவாக கண்ணை பிளிங்க் பண்ணுறதுலேருந்து உங்கள் அணுவாக ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பேக்ரவுண்டில் இளையராஜா சிம்பனியோட அப்படியே உங்களை வந்து பார்த்து ரசிச்சுட்டு பொறுத்தது போதும் பொங்கி எழு மகேந்திரா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் சிஇஓ சேரில் உட்காந்துட்டு இருந்தவர் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. டக்குன்னு எந்திரிச்சு நடந்து அப்படியே வராரு. ப்ரெசென்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, திரும்பி பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. எதுக்கு இவன் திடீர்னு இப்போ எந்திரிச்சு வரான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்க சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா ஜிமின் வரதை பார்த்துட்டு, ஜிமின் வாட் ஆர் யூ டூயிங்? நேராக ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஏரியா அந்த இடத்துல வந்து டேபிள் கார்னரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஜிமின் வாட் ஆர் யூ டூயிங்? நீ ப்ரெசன்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. இட்ஸ் ஓகே, எனக்கு அங்கே உட்காந்து கேட்டால் புரியல, மேபி இங்கே உட்காந்து கேட்டால் புரியுமோ என்னமோ. அதுக்கு சேரில் கூட உட்காரு, இப்படியே டேபிள் மேலே உட்காருவ, அது என்னோட இஷ்டம், நீ கட்டிட்டு பண்ண. என்ன கட்டிட்டு பண்ண? யூ டிஸ்டர்பிங் மீ அப்படின்னு சொல்ல அப்படியே டேபிளில் உட்காந்துட்டு இருந்த ஜிமின் 2 காலை வச்சு உங்களை லாக் பண்ண மாதிரி பக்கத்தில் இழுக்கிறாரு.
ஜிமின், வாட் ஆர் யூ டூயிங்? லீவ் மீ. நோ, நோ வே. என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும். என்னால் முடியல. நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இதானே? அதே தான், பட் ஏன் ஸ்டைலில். ஓகே, நான் இதை சொல்லியே ஆகணும். நீ ரொம்ப அழகாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. போய் சொல்லாத. விடு ஜிமின், நான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். யார் கேட்டா? உன் கம்பெனி ப்ரெசன்டேஷன். ஓகே, நான் தானே சைன் போடணும், போடுறேன். எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுருக்க? விடு ஜிமின், லீவ் மீ. ஹக்குன்னு விட்டுற. ஹக்கிங்கா? எல்லாரும் பார்க்குறாங்க, விடு. யார் பார்க்குறா? சுற்றி முற்றி பார், யாருமே இல்லை. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். கமான், ஹக் மீ. நோ வே, லீவ் மீ. நோ வே, நானும் விட மாட்டேன். அப்போது ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூவா? உன்னை பார்த்து ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காது. ஐ லவ் யூன்னு சொல்கிறேன். ஆஃப் அன் ஹவர் என்ன? தோணுச்சுன்னா சொல்லிடணும். தோணுனா சொல்கிறேன். இப்போ விடு ஜிமின். என்ன ஒரு கிஸ் கொடு, விட்டுறேன். கிஸ்ஸா? இந்தா வாங்கிக்கோ. ஏய், கிஸ் கொடுக்க சொன்ன கில்ற. இப்போ நீ என்னை விடலை, உன்னை உண்மையாக கில் பண்ணிவிடுவேன். விடு. சரி, நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன். நோ ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கதற ஜிமின் அப்படியே பக்கத்தில் வராரு கிஸ் பண்ண. நோ ஜிமின் ப்ளீஸ் விடு. எங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஆமாம், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ஒரு கிரேட். யாராவது கிளாப் பண்ணி நல்ல நேரத்தில் நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணிட்டு அப்படின்னு யோசிக்கிற நேரம் அப்போ தான் ஜிமின், எல்லாரும் எங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டோம், வாட் அபவுட் யோஸ் அப்படின்னு கேட்க, அப்போ தான் பயபுல சுய நினைவுக்கே வருது. என்ன நடக்குதுங்க? யாரா நீங்களா? எப்படா வந்தீங்க? என்ன இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்தவ 10 அடி தள்ளி நிற்கிறா? இங்கே என்னதான் நடக்குது? ஜிமின் சுற்றி முற்றி பார்க்க, பயபுல இவ்வளோ நேரம் யூனா கூட என்னென்னலாம் யூனாவை பண்ணிட்டு இருந்தாரோ அதெல்லாம் கனவுல பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓ, இவ்வளோ நேரம் கனவு தான் கண்டுட்டு இருந்தோமா? 10 நிமிஷத்தில் உனக்குலாம் என்னடா ஜிமின் கனவு கேட்குது? கனவு? ஐயோ, இப்போ கேள்வி கேட்குறானுங்களே. என்ன சொல்ல போகிறேன்னு தெரில. சமாளிப்போம். ஜிமின், கமான், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்ன ஜிமின்? எங்கள் எல்லாருக்கும் XNX மேனுஃபேக்சர் ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணது தான் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஜிமின் திருன்னு முழிக்கிறாரு. கரெக்ட் தான், நல்லாயிருக்கும். ஜிமின் அப்படியே மிஸ்டர் வேங்கை பார்க்க, வேங்கு நினைக்கிறாரு. என்னாச்சு? பையன் ஏதோ வீராப்பா பேசிட்டு வந்தான், இப்போ இப்படி திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி முழிகிறானே. ஆர் யூ ஓகே ஜிம்னா அப்படின்னு மெதுவாக கேட்குறாரு. எஸ். இல்லை, நோ, ஆக்சுவலி ஐ நீட் டு திங்க் அபவுட் திஸ். ஸோ ஐ நீட் சம் டைம். நான் ஈவினிங்குள்ளே சொல்லிடுறேன் என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை விட்டு ப்ராப்பராக மீட்டிங்கை முடிக்காமல் கூட அவசரமாக கிளம்பி ஜிமின் போயிடுறாரு வெளியே. மீட்டிங் ரூம் டோரை திறந்துட்டு ஓடிடுறாரு அவசரமாக. எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு சரின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு, ஏன் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்? தொண்டை தண்ணி வைத்து 1 hour ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை ப்ரெசன்டேஷன் பற்றி சொல்லலை. ஷிட், ஐ ஹேட் him, ஐ ஹேட் யூ ஜிமின், ஐ ஹேட் யூ டு த கோர் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்க, ஜிமின் வேகமாக கிளம்பி போனார்ல, அவர் அப்படியே திரும்பி யூனா பின்னாடி டென்ஷனாக நிற்கிறாரு. பதட்டமாக பார்த்தீங்கன்னா இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே நெத்தியை சொரிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்பினதும் பார்த்து லைட்டாக பயந்துடுறீங்க. என்னாச்சு? ஐம் சாரி. எதுக்கு? உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ நீட் சம் டைம் டு திங்க். நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் ஐ நீட் சம் டைம். ஓகே, ஸோ என் ஒப்பீனியனை ஈவினிங்குள்ளே சொல்லிடுறேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக வெளியே போயிடுறாரு மறுபடியும். இங்கே உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் கூட உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க 2 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் பம்கியூ, பொண்ணு பேர் டேயு. ஓகேயா? டேயு சொல்கிறா, நம்ம பாஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் எது பாஸா? யார் பாஸு?
இல்லை மேம், இந்த கம்பெனி பாஸுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்க வந்தேன் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா மேடம்? சொன்னால் நல்லாயிருக்கும். முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. பம்கி வந்து பார்த்தீங்கன்னா எது முட்டிக்கிட்டு இருக்கா, அப்போ அவர் இவ்வளோ அவசரமாக போனதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்து பாம்கி சொன்னதை பார்த்து சிரிக்கிறீங்க. டேய் சும்மா இருடா, யாருக்கு அதுலையாச்சும் விழப்போகுது, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. நீங்களும் வந்து லைட்டாக சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேங் வராரு. சாரி மிஸ் மின்யூனா, ஈவினிங்குள்ளே எங்கள் சைடில் இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும், டோன்ட் வரி. இட்ஸ் ஓகே சார், வரையெல்லாம் ஒன்றும் இல்லை. எது சாரா? நீங்கள் தானே ஃபார்முலா மிஸ் மின்யூனான்னு சொன்னீங்க. நீங்கள் மட்டும் ஃபார்முலா பேசலாம், பதிலுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசலைன்னா தப்பாயிடும்ல மிஸ்டர் வேங். ஓய் ராட்சசி, பேசுலியா, கூப்பிடுற அப்படின்னு காதை பிடிச்சி திருகிறாரு வேங். எஸ், வேங்குக்கு யூனாவையும் நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து. ஜிமின் எப்படி வேங்குக்கு வந்து ஒரு பெட்டோ, அதே மாதிரி தான் வந்து யூனாவும். ஓகேயா அங்கிள், நான் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணலையோ அப்படின்னு பாவமாக மூஞ்சி வச்சு கேட்க, அதுக்கு வந்து பேங்க் சொல்கிறாரு, இந்த 100% சாட்டிஃபிகேஷன் நீ எப்போ தான் விட போறியோ தெரில, எல்லாரையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுண்ணா. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதானே. இதுக்கு தான் கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சொன்னால் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்ரி ஒன் அக்செப்ட் திஸ். அவன் பொறுத்தனுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு அவன் சொல்லவே இல்லையே. ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறீங்க, இப்படியா சண்டைக்கு போகிற மாதிரி பேசுவேன்? ஏன்டா ஃப்ரெண்ட்ஸா? யார் நாங்கள்? உங்கள் ஜிம்மின்ட்ட சொல்லுங்கள். இதை கேட்டால் நல்லா சிரிப்பான். நான் கிளம்புறேன் அங்கிள், பாய். ஓ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபார்முலா ஹக் பண்ணிவிட்டு, ஓகே ஃபைன், டேக் கேர், சேஃப் ட்ரைவ், ஓகேயா? நீ ஒன்றும் கவலைப்படாத, மீட்டிங்கில் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன், புரிஞ்சுதா? நீங்கள் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை அங்கிள். ஐ நோ அவன் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணான்னு. ஐ நோ அவன் வேணும்னே தான் அப்படி பண்ணியிருப்பான். எனக்கு என் டீம் நாங்கள் போட்ட உழைப்புக்கான ரிசல்ட் மட்டும்தான் வேணும். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது மட்டும் சொல்லுங்கள். அதை கூட என்கிட்ட சொல்லணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. அஃபிஷியலாக மெயில் பண்ணுங்கள். நாங்கள் கிளம்புறோம். ஓகே காய்ஸ், போகலாமா? வரோம் அங்கிள். நீங்களும் மிஸ்டர் வேங் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போ தான் பாம்கி கேட்குறாரு, அப்போது ரிசல்ட்டு அப்படின்னு கேட்க டேயு வந்து சொல்கிறாங்க, அதான் ஈவினிங்குள்ளே பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்களாடா, அப்புறம் ஏன் மறுபடியும் கேட்குற? இல்லை பாஸ் ஆகிட்டா ஓகே, ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஃபெயில் ஆகிட்டா மார்ச்சில் அரியர் எக்ஸாம் வைப்பாங்க. நம்ம மறுபடியும் இதே ப்ரெசன்டேஷன் ஸ்லைடில் ஐடியாங்கிற பேரை மாற்றி ஐடியேட்னு போட்டு காட்டுவோம் வா அப்படின்னு சொல்லி டேயு சொல்ல, பின்னாடி வந்து நீங்கள் அவங்க பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏய் கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லாத மேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் என்ன? ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஆஃபீஸ் போகிறீங்களா வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் பிஎம் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான் அப்படின்னு டேயு சொல்கிறாங்க. வாட் அபவுட் காஃபி? ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம், மறுபடியும் ஆஃபீஸ்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை, ஓகே? பாம்கி வந்து சொல்கிறாரு, கீழே தானே கேன்டீன், ஒரு கட்டிங்கை போட்டு கிளம்புவோம். ஏய் இது ஒரு ஆஃபீஸு, இதெல்லாம் ஒரு கேன்டீனு, இங்கே போய் காஃபி குடிப்பியா? எனக்கு தெரிஞ்ச சூப்பர் கெஃபே இருக்குது, அங்கே போகலாம். புரிஞ்சு போச்சு, எங்கே கூப்பிட்டு போவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் கிளம்புறப்பா, கீழே இருக்க காஃபி கடையிலே கட்டிங்க போட்டு நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லி பம்கி வந்து தப்பிக்க பார்க்குறாரு. ஏய் தப்பிக்க பார்க்குற, கொன்னுடும் அவனே. ஐயோயோ அம்மா, நீங்கள் போன வாட்டி மீட்டிங் அப்போவே என்னை கூப்பிட்டு போய் வச்சு செஞ்சீங்க கெஃபேல, வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பம்கி கிளம்பி போயிடாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு டேயு வந்து நிற்கிறாங்க பாவமாக, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நீ என்னம்மா அவன் கூட போய் கட்டிங் போட போறியா இல்லை காஃபி குடிக்க போறியா? இல்லை காஃபிக்கு நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் வரேன், வாடி என் ராசாத்தி, வா போவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஜாலியாக டேயு தோல் மேலே கை போட்டுட்டு நீங்கள் வந்து கிளம்பி போகிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டீம்மேட்ஸ் கூட நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்கத ஒருத்தர் சிசிடிவி வழியாக பார்த்துட்ருக்காரு. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, அவசரமாக மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்தார் பார்த்தீங்களா, ஜிமின் அவர் தான். லேப்டாப்பில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்துட்ருக்காரு. கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட எவ்வளோ ஜாலியாக கேஷுவலாக நடந்துக்கிறாள். ஆமாம்ல அப்படின்னு இன்னொரு சவுண்ட் கேட்குது. அது கேட்டதுமே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மின் வந்து லேப்டாப்பை மூடி வச்சுட்டு யார் அதுன்னு பக்கத்தில் பார்த்தா மிஸ்டர் வேங்கு. என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க?
ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லை. மிஸ்டர் வேங் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஜிமினை பக்கத்தில் நின்று குறுன்னு பார்க்க, ஏன் இப்படி பார்க்குறாரு? மிஸ்டர் ஜிமின், ஏசி ரூமில் கூட ஏன் இப்படி வேர்க்குது உங்களுக்கு? அதுவா தெரியல வேங். சரி, மீட்டிங்கை சரி பிடிக்கலனா மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாமே. ஏன் வந்து இப்படி மீட்டிங்கை சொதப்புனீங்க தெரிஞ்சுக்கலாமா? மீட்டிங்கை சொதப்புனா நல்லா தானே போச்சு, ஸ்டார்டிங் நல்லா தான் போச்சு, ஆனால் உங்கள் ஃபினிஷிங் சரியில்லையே. ஓஹ், அதான் அது வந்து உண்மையை சொல்லு. தே கேம் அப் வித் குட் ஐடியா. கஸ்டமர் அண்ட் அஸ் ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட்டாக இருக்கும், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கும். ஏன் நீ யோசிச்சு சொல்கிறேன்னு வந்த? உனக்கு பிடிக்கலையா? அப்படியா, ஐடியா நல்லா இருந்துச்சா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணது புரியலையா? புரியலைன்னு இல்லை, நான் தான் கவனிக்கவே இல்லையே. என்னது கவனிக்கலையா? என்னப்பா சொல்கிற? எங்களை விட மும்பரமாக ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தது நீ தான், அப்புறம் கவனிக்கலைன்னு யாருக்கு அதில் பூ சுற்றுற? ஆ, நிஜமாக வேங், நான் ப்ரெசன்டேஷனை பார்க்கல. அப்புறம் அவ்வளோ நேரம் எதை பார்த்த? ப்ரெசன்ட் பண்ண பொண்ணை. வாட்? சாரி அப்படின்னு ஜிமின் வலிஞ்சிட்டே சொல்கிறாரு. அட பாவி, பொண்ணை பார்த்துட்டு ப்ராஜெக்ட் விட்டுட்டியா? பட் ப்ரவுட் ஆஃப் யூ மேன். எல்லாரும் ஒப்பீனியன் கேட்டப்போ ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லாமல் எஸ்கேப் ஆகி ஈவினிங்குள்ளே சொல்கிறேன்னு ஓடி வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். வயிற்ற கலக்குதுன்னு வாய்தா கேட்டுட்டு வர சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீ பண்ண. என்ன யார் ட்ரைனிங்கு? வேங்கா கொக்கா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிற? நோ வரிஸ். யூனா பண்ண ப்ரெசன்டேஷன் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது எடுங்க. இப்போ பார்க்குறேன், ஈவினிங் சொல்கிறேன். எப்படி? சூப்பர், குட் ஐடியா. நான் போய்ட்டு உனக்கு மெயில் பண்ணி விட்றேன். ஓகே டன் பேங்க். சீக்கிரம் போய் மெயில் பண்ணி விடுங்க, கொடுக்கணுன்னு ஓடுங்க. அப்படியே வேங் கேபின் விட்டு வெளியே போக, இந்த பக்கம் ஜிமின் ஆஃபீஸ் சேரில் உட்காந்துட்டு மீட்டிங்கில் நடந்ததை நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. எப்பா, இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே, ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்காளுங்க, ரெட்டை சடையுமா சோடா புட்டியுமா, பார்க்கவே கன்றாவியா. அப்புறம் காலேஜ் ஆஃபீஸ்னு போனதும் இப்படி க்ரூம் ஆகிடுறாளுங்க. அதுலேயும் நம்மளால வேற லெவலு. ஊவாளா? டக்குன்னு சவுண்ட் வந்ததும் தட்டா புட்டால்னு திரும்பி பார்க்குறாரு. நம்ம வேங் தான். ஏம்மா ஆயிஷ், என்ன இது? ஏன் இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பயமுறுத்துறீங்க? தப்பு பண்ணுறவன் தான் பயப்படுவான். நான் ஒன்றுமே பண்ணலிங்க. சரி, அந்த ரூட்டு வேற எங்கேயோ போகுது, அந்த மேட்ரு அப்புறம் பேசலாம். வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதை பாரு. ஓகே, பட் இனிமேல் ஏதாச்சுன்னா இதோ இது இருக்குல்ல, இதை எடுத்து கால் பண்ணுங்க. இப்படி கதவை திறந்து பயமுறுத்தாதீங்க. என்ன நீங்கள் சொன்னால் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேங் சிரிச்சுட்டே போயிடுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. ஜிமின் இன்னமும் கையில் லேப்டாப் வச்சுட்டு அங்கே இங்கேன்னு நடந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி 7:30 ஆகிடுச்சு. ஈவினிங்குள்ளே ப்ராஜெக்ட் ரிசல்ட் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் இவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான்? மிஸ்டர் வேங் இன்னும் ஜிமின் என்ன பண்ணுறான்னு பார்க்க ரூமை திறந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா, தலைமுடியை பிச்சு போடுற மாதிரி கையில் பிடிச்சிட்டு ஜிமின் உட்காந்துருக்காரு. ஜிமின் என்னாச்சு அப்படின்னு வேங் கேட்க, அப்படியே ஜிமின் அவர் டேபிளில் உட்காந்துருக்காரு. எதிர பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஓடிட்டுருக்கு. வேங்க நிமிர்ந்து பார்க்குறாரு. வேங்கோட வியூவில் வந்து பார்த்தா எதிர எக்கச்சக்க காஃபி கப்பு வரிசையாக இருக்குது. என்னப்பா இது, என்ன ஆச்சு? ஓகே ஆர்மீஸ், ஜிமின் ஏன் இப்படி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காருங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. அக்கா பார்ட் 4ல் மீடியை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.